ஜெபிப்பது. இதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்று சொன்னால் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 5:16 எடுத்து வாசிங்க யாராவது ஒருவர். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவர். கர்த்தர் எங்களோடு இடைபடுங்க, உடைய வசனம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஒருபோதும் பிசாசானவன் ஒரு வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடாதபடி, எங்களுடைய காதுகள் செவிடாக்காதபடி பரிசுத்த ஆவியானுடைய அத்தனை வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. திறம்பட ஜெபிப்பது எப்படி? ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்துல எந்த வேலையை செஞ்சாலும் திறமையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. படிக்கிறையா நல்ல திறமையோடு படிப்பா, சாப்பிட்றியா நல்ல திறமையோடு சாப்பிடு, அதே போல வேலை செய்யறியா நல்ல திறமையோடு என்ன பண்ணு, நல்ல உன்னுடைய முழு எனர்ஜியை கொடுத்து வேலை செய். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலைக்கு சேரணும்னாலும் அவன் கொடுக்குற சம்பளம் 10,000 ரூபா இருந்தாலும் அவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பான்? கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும் நீ எனக்கு என்ன பண்ணணும், வேலை செய்யும். 5 மணிக்கு டியூட்டி முடியுதுன்னா 6 மணி 7 மணிக்கு கூட அப்படியே மயங்கி விழுந்துடணும். அந்த மாதிரி வேலை என்ன பண்ணுவோம் எதிர்ப்பான். அதுதான் திறமைம்பாங்க, அதுதான் திறமை. அப்ப திறமை இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, இந்த ஜெபத்துல மாத்திரம் தான் நமக்கு அந்த திறமையே இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அதான் பலிபீடத்தை திரும்ப கட்டுதல் அப்படின்னு சொன்னா, முதல்ல நேத்து நம்ம பார்த்தோம் எல்லாருமே திரும்ப கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் பார்த்தோம். இன்னைக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய திறமைகளை எங்க காட்டணும் அப்படின்னா ஜெபத்துல காட்டணும். திறமையை ஜபத்துல காட்டணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஜிம்மு போகணுமா பாஸ்டர், இல்லை வேற ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது டாக்டரை பார்க்கணுமா, ஏதாவது டேப்லெட் போடணுமா? அப்படி கிடையாது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பல சத்தியங்களை சொல்லி இருக்கிறார், எப்படிங்க திறம்பட ஜபிக்கிறது அப்படின்னு சொல்லி. இதுல நீங்க தியானிக்கும் போது ஒரு 3 காரியங்களை தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நல்லா கவனிங்க, கன்ஃபெஷன் பண்றது. இந்த அறிக்கையிடுதல் அப்படிங்கிறது வேதாகமத்துல ரொம்ப அவசியமானது. மனம் திரும்புதல் இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. அப்ப மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா, ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி போகுதுதான் மனம் திரும்புதல். அப்ப இந்த அறிக்கையிடுதல், கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அது எதுவா இருந்தாலும் சரி, அது எங்கேயா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை, ஒரு பாவத்தை ஒரு மனிதன் உணராத வரைக்கும், அந்த பாவம் என்பதை தெரியாத வரைக்கும் ஒருபோதும் அவன் என்ன பண்ண மாட்டான், அறிக்கையிட மாட்டான். ஹல்லேலூயா. நான் செய்தது தவறு அப்படின்னு ஒரு மனிதன் அறிக்கை இடுகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாக என்ன பண்ணுகிறான், அறிக்கை இடுகிறான். சோ இப்படி அறிக்கை இடுதல் ரொம்ப அவசியம். இந்த அறிக்கை இடுதல் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னா, சொஸ்தத்தை கொண்டு வரும். அதாவது ஹீலிங், சுகமளிக்கும் ஒரு கிருபை என்ன பண்ணும், கொண்டு வரும். யாக்கோபு புத்தகம் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம தியானித்தது உண்டு. எதற்காக இந்த புத்தகத்தை எழுதினார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி துன்பப்படுத்தப்படும் பொழுது அந்த துன்பத்தை சகித்து மேற்கொள்வதற்காக, இந்த பாடுகளை சகித்து மேற்கொள்வதற்காக இந்த யாக்கோபு புத்தகத்தை என்ன பண்ணுகிறார், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறார், எழுதி இருக்கிறார். இந்த புத்தகம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. யாக்கோபு புத்தகம், நீங்கள் ஒரு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு பாடுல இருக்கிறீங்க, ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறீங்க. இந்த உபத்திரவத்தை நான் எப்படிங்க ஐயா மேற்கொள்றது அப்படின்னா, யாருக்கிட்டையும் போய் உட்கார்ந்து அறிவுரை கேட்காதீங்க. எடுங்க பைபிளை, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 5ஆம் அதிகாரம் வரை உட்கார்ந்து திரும்ப திரும்ப படிங்க. ஹல்லேலூயா. இந்த 5ஆம் அதிகாரம் வரை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா, நீங்க கடந்து போகிற உபத்திரவங்கள்ல இருந்து, நீங்க கடந்து போகிற பாடுகள்ல ஜெயம் கொள்ளுகிற சத்தியத்தை கர்த்தர் எதுல வைத்திருக்கிறார், இந்த யாக்கோபு புத்தகத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது யாரோ யாருக்கோ எழுதின கடிதம் என்று நினைச்சா இது வெறும் பேப்பரா போயிடும். ஆனா இது கர்த்தர் எனக்காக எழுதினது என்று சொல்லி. ஏன்னா 2வது விஷயம் அதுதான், உபத்திரவங்கள் மத்தியிலே பொறுமையையும், அந்த பொறுமையின் மத்தியிலே கடைபிடிக்க வேண்டிய காரியங்களையும் ஆழமாக யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இது எல்லாம் ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, உபத்திரவத்துல என்ன பண்ணணும், தைரியமா இருக்கணும், உபத்திரவத்தை சகிக்கணும், உபத்திரவத்தை கடந்து போகணும், உபத்திரவத்துல ஒரு கைட்லைன், ஒரு என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளணும். இதுக்கு எல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஞானம் தேவை. அல்லேலூயா.
ஞானம் தேவை. படிச்சாலாம் வராது. ஒருத்தர் உங்க முன்னாடி நின்று கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி, உங்களை கண்ட்ரோல் பண்ணி, உங்க பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல இருந்து அமைதியா நீங்க கடந்து போகணும் அப்படின்னா சுயமாக என்ன முயற்சி செய்தாலும் அது 100க்கு 100 தோல்வியில தான் முடியும். அல்லேலூயா. சகிக்க முடியாது. நம்ம குற்றம் செய்தாலும் சரி, செய்யாமற் போனாலும் சரி, ஒருவர் நம்மை அவமானப்படுத்தும் போது, ஒருவர் நம்மை கேவலப்படுத்தும் போது, இந்த சமுதாயத்திலே ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது அந்த பொறுமை, அதாவது அந்த பாடுகளை ஒரு மனிதன் சகிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒரு உபத்திரவத்தை ஒரு மனிதன் சகிக்க வேண்டும் என்று சொன்னால் உலக பூர்வமாக என்ன பண்ண முடியாது, ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. இந்த உலகம் போராடுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன பண்ணணும்? சுயநலமாக நான் நல்லவங்கிறத இந்த பூமியில நிரூபிக்கணும். அல்லேலூயா. அவன் தவறே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு குற்றம் சுமத்துறீங்கன்னா மனிதர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குற்றம் நான் செஞ்சிருந்தாலும் செய்யலைன்னு காட்டணும். அப்படி செய்யாமல் இருந்தாலும் சரி, நான் நல்லவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் என்ன பண்ணுவாங்க போவாங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் என்ன பண்ணுவாங்க போவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, எந்த இடத்திலும் எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் தன்னை நல்லவன் என்று சொல்லி ப்ரூவ் பண்ணுவதற்கு பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்க்க முடியாது. சத்தியத்தை போதிக்கிறார். நல்லா கவனிங்க, சத்தியத்தை போதிக்கிறார். ஆனா பிலாத்துவுக்கு முன்னாடியோ இல்ல ஜனங்களுக்கு முன்னாடியோ யார் முன்னாடியோ நான் இயேசு, நான் மேசியா, நான் ரொம்ப நல்லவர், நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலும் வாதாடுகிற கர்த்தரை நாம் என்ன பண்ணல, பார்க்கல. அல்லேலூயா. பிலாத்து திரும்ப திரும்ப அப்படியே கேட்கிறாரு, என்ன பண்றாரு, இது பண்ணி கேட்கிறாரு, சொல்லப்பா நீ தான் சொல்லப்பா அப்படிங்கிறாரு. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல, அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னன்னா, பாடுகளை ஜெயம் கொள்ளுவதை காட்டிலும் பாடுகளை கடந்து போவது ஒரு 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 பலன். அது அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னன்னா, பாடுகளை ஜெயிக்கணும், பாடுகள் வரக்கூடாது, பாடுகளை தாண்டிடணும் அப்படின்லாம் யோசிக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த பலன் என்ன தெரியுமா? பாடுகளை பொறுமையாக சகித்து என்ன பண்ணுவது, தேவ திட்டத்தை என்ன பண்ணுவது, நிலைநிறுத்துவது. அல்லேலூயா. இதுதான் முக்கியம். யோசேப்பு பாடுகளை முழுமையாக சந்தித்தான். இயேசு கிறிஸ்து பாடுகளை முழுமையாக எதிர்கொண்டார். எந்த இடத்துலயும் பாடுகளை ஜம்ப் பண்ணணும்னு என்ன பண்ணல, யோசேப்பும் விரும்பல, அதே போல யார் விரும்பல, இயேசுவும் விரும்பல. சோ இந்த யாக்கோபினுடைய புத்தகம் அதை தான் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம தியானிக்கிற காரியம், 3 காரியம் இதுல சொல்றாரு. அவர் என்னென்ன சொல்றாருன்னு தியானிக்கலாம். முதலாவது காரியம் என்னன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், அறிக்கையிடுங்கள். ஒருவர் திறம்பட ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா பாவ அறிக்கையினுடைய வல்லமையை என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாவ அறிக்கை இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் சொல்ற டோன் வேற. இங்க ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது 2 வகையில நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, நமக்கும் தேவனுக்கும் முன்பாக, நமக்கும் இன்னொரு மனிதனுக்கும் என்னது முன்பாக. 2 இடத்துலயும் நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாகவும் பாவத்தை அறிக்கையிடணும், ஒரு மனிதனுக்கு முன்பாகவும் நாம் தவறு செய்தால், நாம் பாவம் செய்தால் அந்த இடத்திலே அறிக்கையிடணும் அப்படிங்கிறது தான் யாக்கோபு இங்க கொண்டு வரார். அல்லேலூயா. சகோதர சகோதரியே, தவறுகளை ஒப்புக்கொள்வது என்பது வெறும் குற்றங்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல. நீங்க என்றைக்கு தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிறீர்களோ அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் உங்களுடைய தாழ்மையை காட்டுகிறது, உங்களுடைய பொறுப்புணர்வை காட்டுகிறது. அதே போல உங்களுடைய மீட்பை வளர்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஆக்டிவிட்டியாக, ஆவிக்குரிய நடைமுறையாக என்னப்படுகிறது, காணப்படுகிறது. அல்லேலூயா. உலக மனுஷன் அந்த தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொன்னா புரிந்து கொள்ள முடியாது, ஒன்னும் கோபம் வரும், இல்லை அந்த இடத்தை விட்டு கடந்து போவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள், நல்லா கவனிங்க, அது தேவனுக்கு முன்பாகவும் சரி, அதே சமயத்துல சக மனிதனுக்கு முன்பாகவும் சரி, தன்னுடைய தவறை உணர்ந்து, எஸ் ஐ டிட் a mistake, நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கிறது தேவ பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சியை என்ன பண்ணுகிறது, காட்டுகிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா இப்படி ஓப்பனா நான் மன்னிப்பு கேட்டா என்ன எப்படி நினைச்சிருவாங்க, என்ன கோலை நினைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஒருவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், திருமணமான காலகட்டத்தில்
மனைவியெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தா எப்படி வைக்கணுங்க, தட்டி தட்டி என்ன பண்ணு வைக்கணும். நம்மள என்ன பண்ணக்கூடாது, மீற விடக்கூடாதுங்க. அவங்கள தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வச்சாதான் முடியும். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை பார்த்து எங்க வீட்லயும் கத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த நடைமுறையெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. என்னத்தை போய் தட்டி தட்டி வைக்கிறது, எங்க போய் தட்டி வைக்கிறது? அப்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நம்மளுடைய குறைகள் தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மதிப்பு இருக்காது, நமக்கு மரியாதை இருக்கக்கூடாதுன்னு கணவன்மார்கள் சில நேரத்தில் நினைக்கிறதும், மனைவிமார்கள் சில நேரத்தில் நினைப்பதும், இன்னொரு இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது என்ன கோலை நினைக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த தவறை நான் சொல்லும் போது என்ன அவமானமா பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் செய்த தவறுகளை அறிக்கையிட முடியாமல் திரும்ப திரும்ப அதே பாவத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அதே சேற்றிலே என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், சிக்கி இருக்கிறீர்கள். சகோதர சகோதரியே, என்றைக்கு தேவனுக்கு முன்பாகவும் சரி மனிதனுக்கு முன்பாகவும் சரி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை இடுகிறீர்களோ அப்பவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரைட், பெருமையை உடைக்கிறீங்க. அல்லேலூயா. பெருமையை உடைக்கிறீங்க. பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு வேகத்துல ஏதோ ஒரு காரியத்துல பெருமையை விதைச்சு வச்சிருக்கிறான். என்ன வேணா இருக்கலாம். ஜாதி பெருமையை பார்க்கிறோம், பண பெருமையை பார்க்கிறோம், வசதி பெருமையை பார்க்கிறோம், படிப்பு பெருமையை பார்க்கிறோம், ஏதோ ஒரு பெருமை. எல்லாத்துக்குள்ளேயும் பெருமை இருக்கு. ஏன்னா இன்னொருத்தர் நம்ம என்ன பண்ணிட முடியாது, இந்த காரணத்தை காட்டி சொல்ல முடியாது. ஆண்கிற ஒரு பெருமை, பெண்ங்கிற ஒரு பெருமை, சம்பாதிக்கிறங்கிற ஒரு பெருமை, வயசாயிடுச்சுன்னு ஒரு பெருமை, எனக்கு நல்லா பேச தெரியுதுன்னு ஒரு பெருமை, ஏதோ ஒரு பிரைடு, ஏதோ ஒரு பெருமையினால ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசானவன் சுழல் போல சிக்கி இருக்கிறான். அவனுக்கு தேவை பெருமைங்கிற ஒரு வார்த்தை. அது எதுவா வேணா இருக்கலாம். நீ எதுல சிக்குவ அது அந்த மாதிரி. அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை அதை கொடுத்து உன்னை மாட்டி வச்சிருது, உனக்கு என்ன தேவை அதை உனக்கு கொடுத்து மாட்டி வச்சிருது. ஆனா நீங்களும் நானும் தான் அடிச்சுக்குவோம். அவங்க பாருங்க ஜாதியை பாக்குறாங்க, அவங்க பாருங்க சமயத்தை பாக்குறாங்க, அவங்க பாருங்க பணத்தை வச்சு பாக்குறாங்க, அவங்க பாருங்க நிறத்தை வச்சு பாக்குறாங்க. நிறங்கிற பிரச்சனை அவன் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு முன்னாடி நீ என்ன மாட்டிக்கிற, ஆண். அவனுக்கு முன்னாடி நம்ம தாழ்ந்து போனாலும் வீட்டுல வந்தோம்னா மனைவிக்கு முன்னாடி நான் ஆண் நீ பெண். இதை இன்னும் திருப்பி போட்டோம்னா நான் பெண்ணாகிய நான் தான் அதிகம் சம்பாதிக்கிறேன், ஆணாகிய நீ அதிகம் சம்பாதிக்கிறது, நீ அமைதியாயிரு. ஏதோ ஒரு பெருமையை உள்ள பிசாசானவன் எங்க யார் யார் எதுல சிக்கிறாங்களோ, ஒரு 10-15 கண்ணி விடி வைப்பாங்க காட்டுக்குள். இந்த 10-15 எதுக்கு வைக்கிறாங்க, எவனா ஒருத்தன் எதுலயாவது ஒன்று சிக்குவான் போறவன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பிசாசு விதைக்கிறான். அதுல எவன் போய் காலை வச்சு மாட்டிக்கிறானோ அவன் மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. சோ இந்த அறிக்கை இடுதல் என்பது அதை தான் குறிக்கக்கூடிய உங்களுடைய பெருமையை உடைக்குது. ரெண்டாவது உங்களுடைய செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு சுயமே போதும். அல்லேலூயா. நான் சம்பாதிக்கிறதே போதும், என் சொத்து போதும், என் படிப்பு போதும், என் திறமை போதும், நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி, என் சுயம் எனக்கு போதும் அப்படிங்கிற பெருமையை என்னைக்கு உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்ப உடையும் அப்படின்னு சொன்னா, நாம் பாவத்தை, நம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கை இடுகிற விஷயத்துல. ஹல்லேலூயா. அதை இந்த இடத்துல தெளிவா என்ன பண்ணுகிறாரு யாக்கோபு கொண்டு வராரு. சகோதர சகோதரி, இன்னும் இந்த வேறு வகையில பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களுடைய பாவத்தை அறிக்கை இடுகிறீர்கள், இல்ல ஒரு மனிதனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, அது ஒரு வீக்னஸ்னே வச்சுக்கோங்களேன், அது ஒரு குறைபாடுன்னே வச்சுக்கோங்க. ஆனா ஒரு காரியம் தெரியுமா, நீங்கள் பாவத்தை அறிக்கை இடுவது தேவனுக்கு முன்பாகவும் சரி மனிதனுக்கு முன்பாகவும் சரி, நீங்கள் அறிக்கை இடுகிற காரியத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா, அவுட்புட் என்ன தெரியுமா, நான் யாரை நம்புகிறேன், என் கர்த்தரை நம்புகிறேன். அல்லேலூயா. நான் என் பாவத்தை அறிக்கை இட்டுட்டேன், இந்த பாவத்தை நான் அறிக்கை இட்டதுனால இதுல என்னென்ன விளைவுகள் வருமோ, இதுல என்னென்ன காரியங்கள் வருமோ வந்துட்டு போகுது. ஏன் அப்படின்னா, நான் உன்னிடத்துல என் பாவத்தை அறிக்கை இட்டது யாரோ சொல்லி வந்து நான் அறிக்கை இடல, என் ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் வந்து அறிக்கை இடுறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அறிக்கை இடுதல்னால சில குழப்பங்கள் வரலாம். நான் இல்லைன்னு சொல்ல, கணவனும் மனைவியோ, உறவினர்கள் மத்தியிலோ, நண்பர்கள் மத்தியிலோ, பக்கத்து வீட்டுக்காரங்க மத்தியிலோ, யார் மத்தியிலையாவது ஒரு தவறு செஞ்சிருக்கிறீங்க, அதை போய் அறிக்கை இடுறீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு சில பேர் அதை வச்சு ஒரு கிரட்ஜ் ஆரம்பிச்சு, அதை வச்சு ஒரு ஒரு கோபத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, பேசலாம். அதை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உணர்த்தி உங்களை கொண்டு போய் அறிக்கையிட வைக்கிறாருன்னா, அதை வச்சு அவங்க என்ன திரும்ப ட்விஸ்ட் பண்ணாலும் கர்த்தர் உங்களை என்னை சும்மா விடுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சும்மா விடுகிற தெய்வம் அல்ல. சோ இந்த பாவத்தை அறிக்கை இடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனிங்க, முதலாவது ஜெபம் பண்ணும்போது இந்த பாவத்தை அறிக்கை இடுதல் தான் ஒவ்வொருடைய வாயிலிருந்து வரணும்.
ஸ்தோத்திரம் பண்றீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஒரு டைம் ஒதுக்குன உடனே இந்த ஜெப முக்கியமான நேரத்துக்குள்ள கடந்து போறீங்க பாத்தீங்களா? அப்ப முதலாவது எனக்கு அது வேணும், இது வேணும், இது சரியாகணும், அது சரியாகணும், லெஃப்ட்ல வரணும், ரைட்ல வரணும். முதலாவது நீங்க என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பாவத்தை மன்னிங்க. யார் ஒருவர் தேவ சமூகத்துல தினந்தோறும் உட்கார்ந்து தேவ சமூகத்துல என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கை இடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இன்னொரு மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகள் உண்மையாக இருதயத்திலிருந்து உடைஞ்சு கேட்கிற மன்னிப்பு இருக்கு பாத்தீங்களா, உண்மையா அவங்க என்ன பண்ணுவாங்க? மற்ற மனிதர்களிடம் ஈகோ பார்க்க மாட்டாங்க, பெருமையை பார்க்க மாட்டாங்க, சுய பெருமையை பார்க்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு பார்க்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முழு மனதோடு கேட்பாங்க. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு கேட்பாங்க. கோபத்துல கேட்கறது இல்லை, மன்னிச்சுக்கோ போ அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் அது கேட்கறது ஒன்று, கேட்காம இருக்கிறது ஒன்று, அது வேஸ்ட். எஸ், நான் தப்பு பண்ணேன், என்ன மன்னிங்க. இது எது அடையாளம் பட்டுனா ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும், நீங்களாகட்டும் நானாகட்டும், ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை கால்குலேட் பண்ணுங்க. ஒருவர் 5 வருஷம், ஒருவர் 10 வருஷம், ஒருவர் 20 வருஷம், ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம். ஆதி காலத்துல இருந்து அப்பா அம்மா கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர் அப்படிலாம் சொல்றது உண்டு. ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி என்னங்க அப்படின்னு கேட்டா, தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அறிக்கை இடுகிற மனநிலைமை உண்டா உங்களுக்கு எனக்கும்? அல்லேலூயா. ஆனா அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் அந்த பிரச்சனையை வேற மாதிரி ஆண்டவரை டீல் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறவர் அல்ல. ஒரு பாவம் செய்த அந்த பாவத்தை என்ன பண்ணும்? அறிக்கை இடுகிறவர்களாக என்ன பண்ணும் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:5. ஹல்லேலூயா. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு என்ன பண்ணேன்? அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். நல்லா கவனிங்க. நான் மறைக்க போறதில்ல என் தேவனுக்கு முன்பாக. நீங்க தேவனுக்கு முன்பாக மறைக்காம உண்மையா பாவத்தை அறிக்கை இட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் சொல்லுங்க என்ன பண்ணுவாரு? பாவத்தை மன்னிப்பார். இரண்டாவது என்ன பண்ணுவாரு? தண்டனைக்கு போயிடுவார். அது இல்லை, அடுத்த ஒரு பாயிண்ட். தண்டனை உண்டு, அது வேற வகையில் ஆண்டவர் கொடுத்தார். நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையை உத்தமமாய் பாவத்தை அறிக்கையிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். மன்னிச்சுட்டு ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தீர்களோ அவர்களுக்கு முன்பாக போய் மன்னிப்பு கேட்க உங்களை தூண்டுவார். அல்லேலூயா. உணர்ந்து இருக்கிறீங்களா? அதை சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம செஞ்சிடறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, என் பிள்ளைக்கு தெரியாமல் இதை பண்ணிட்டேன், என் கணவருக்கு தெரியாமல் இதை பண்ணிட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் இதை பண்ணிட்டேன், அவங்களுக்கு தெரியாமல் அந்த சூழ்நிலையில் ஏதோ பண்ணிட்டேன். ஐயோ, இதை வச்சுட்டு உள்ளேயும் வச்சுட்டு வெளியே ஏதோ பெரிய கட்டி உள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். உள்ளே ஏதோ காக்கா பறக்கிற மாதிரி குருவி பறந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு கூட சில நேரத்தில் தூக்கம் வராது. ஏன்? ஆண்டவர் சும்மா விடுகிறோம். நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே முடிஞ்சது, இதை மறைச்சிடலாம் நினைக்காதீங்க தயவு செய்து. நான் தான் சொல்றேன், உங்களுடைய பாவத்தை சக மனிதனிடத்துல அறிவிக்கும் போது, அறிக்கை இடும் போது சில விளைவுகள் ஏற்படலாம், சில தண்டனைகள், அம்மா சொன்ன மாதிரி சில தண்டனைகள் ஏற்படலாம். அந்த தண்டனைகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். அந்த தண்டனைகளை கடந்து போக பலன் தருவார். அதுக்காக இன்னொருவரை ஏமாத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். இந்த உலக பிரகாரமா பாவ மன்னிப்பு கேட்கறது ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வருது. இல்ல ஏதாவது ஒரு தப்புன்னா போயிட்டு பாவம் மன்னிச்சிருங்க, மறுபடியும் வந்து அதே தப்பு. இது திருந்துறதுக்கு அடையாளம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இதுல சொல்றாரு, நான் மறைக்க மாட்டேன் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை உங்க முன்னாடி என்ன பண்ண மாட்டேன்? மறைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, சங்கீதக்காரன் புரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், இந்த பாவத்தை அறிக்கை இடுதல் அப்படிங்கறத ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, ரெண்டு காரியம். ஒன்று என்னன்னா, டீப் ரிலீஃப், ஆழமான ஒரு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விடுதலை, ஆழமான ஒரு வெளியேற்றம். அது அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம், ஒரு பாவத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா, என்னதான் முகத்துல அப்படியே சிரிப்புக்களை தாண்டவம் ஆடினாலும், என்னதான் நல்லா சாப்பிட்டாலும் இருதயத்தின் ஓரத்துல ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு குத்திக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்பு பண்ணிருக்கேன்னு குத்திக்கிட்டே இருக்கும். அதான் டீப் ரிலீஃப். அப்ப அறிக்கை இடுதல்ங்கிறது முதல்ல அதை வெளியே கொண்டு வந்தோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சுதந்திரத்தை கொடுக்குது. என்ன சுதந்திரம் அப்படின்னா, நீ பிசாசானவனுக்கு அடிமை கிடையாது, நீ பாவத்துக்கு என்ன கிடையாது? அடிமை கிடையாது. சகோதர சகோதரி, அதை தெளிவா நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும்.
என்றைக்கு தேவ பிள்ளைகள் இந்த ஹைடிங் சொல்லுவாங்க, மறைக்கிற பழக்கம் என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, இருக்கக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் இந்த மறைக்கிறது ஒரு பழக்கம், மோசமான பழக்கம். மறைச்சு 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 சில காலத்துல சில நேரங்கள் அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்க நினைச்சுக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சுட்டா போதும், நான் பார்த்துட்டா போதும், நான் இதை செஞ்சுட்டா போதும், அதை சொல்றது இல்லை, உண்மை இதை சொல்றது இல்லை, அதை சொல்றது இல்லை. ரொம்ப ரொம்ப தப்பான பழக்கம் இது. இன்னைக்கு ஒரு குடும்பம் அதனால எவ்வளவு சஃபர் ஆயிருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவர் சில விஷயங்களை மறைச்சு 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 வச்சு இன்னைக்கு திடீர்னு அவர் ஆள் காணாம போயிட்டாரு. இன்னைக்கு எங்க எதை மறைச்சாரு, எங்க எது இருக்குது, என்னென்ன குழப்பங்கள், என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. மனைவி கிட்ட ஒண்ணுமே சொல்லல, எனக்கு தெரியும் நீ அமைதியாரு, எனக்கு தெரியும் நீ அமைதியாரு, எனக்கு தெரியும் நீ அமைதியாரு. இப்படியே அவர் சொல்லி சொல்லி சில விஷயங்களை மறைச்சு, எங்க போறேன், எங்க வரேன், எதை வாங்குறேன், எதை விற்கிறேன், என்ன விலை, ஏது விலை, எதுக்கு வாங்குறேன், எதையுமே சொல்றது இல்லை. இன்னைக்கு அவர் ஆளு இல்ல. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தோண்ட 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 பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போச்சு. எங்கெல்லாம் சிக்கி கிடக்குது, ஏது கிடக்குது ஒண்ணுமே தெரியல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையா என்ன பண்றது, இந்த மறைக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. அது சின்ன ₹1 காசா இருந்தாலும் சரி. சில பேர் நம்மளை பார்த்து சொல்றது உண்டு, எல்லாம் உங்ககிட்ட இல்லாததா, உங்ககிட்ட இருக்கிறதானா. இன்னைக்கு நிறைய பேர் என்னை பார்த்து சொல்றது உண்டு, நிறைய உங்ககிட்ட இருக்கும் போல அப்படின்னு. எது நிறைய இருக்குதுன்னு எனக்கு முடிகிடி இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா உண்மையா என்னுடைய சிரிப்பை வச்சோ என்னுடைய முகத்தை வச்சோ நீங்க நினைக்கலாம் என்கிட்ட நிறைய இருக்குதுன்னு. என்கிட்ட நிறைய கிடையாது. இந்த சிரிப்புக்கும் அதே போல இந்த சந்தோஷத்துக்கும் நிறைய பணம் இருந்தாலோ நிறைய சொத்து இருந்தால் தான் வரும்னு கிடையாது. வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது கூட எல்லாரும் என்கிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. என்னடா பேசாமல் இருந்தாங்கன்னு பார்த்தா, நான் ஏதோ பெரிய பாஸ்டர் பையன், ஒரு 1000-1500 பேர் சர்ச்சில் இருப்பாங்க, அவங்க பாஸ்டர் பையனை என்ன நினச்சிட்டாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு பையன், நாம் விசுவாசி பிள்ளைகள், இவங்கெல்லாம் 300, 500, 1000 பாஸ்டர் பசங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது, நான் பயந்து இப்படியே அவங்க லெஃப்ட்டில் போனால் அவங்க வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறது, நான் இடது பக்கம் போனால் அவங்க வலது பக்கம் போகிறது. ஒரு நாள் எல்லாம் பிடிச்சி கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு. இப்படியா அப்படியா விசுவாசி பிள்ளையா நீ? அதுக்கு நான் சொன்னேன், இல்லையோ முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையா. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஹல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. சில நேரம் வீட்டிலேயே சொல்றது, உங்ககிட்ட இல்லாமல் இருக்குமா, அது என் மனைவி ஆகட்டும், என் தாய் தகப்பன எல்லாம் உங்ககிட்ட இல்லாமல் இருக்குமா அப்படின்னு. எதை காட்டுறதுன்னு தெரியல. பேங்கை காட்டுறதா இல்லை எதை நான் காட்டினேன்னா நீங்கள் தான் போட்டு போகணும். ஹல்லேலூயா. அவ்வளோதான் இருக்கும், பேலன்ஸ் மைனஸில் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவர் நிறைவாக கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்போ தருவார். அதனால மறைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் தயவு செய்து மறைக்கிற பழக்கத்தை எதுவாக இருந்தாலும் சரி, இது வெளியே தெரிஞ்சால் தப்பாக போயிடும். நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு? அப்படி சின்ன விஷயங்களை மறைக்க மறைக்கத்தான் பெரிய விஷயங்களை மறைப்பதற்குண்டான துணிகரம் நமக்குள்ளே வருது. ஹல்லேலூயா. என்ன வருதுங்க? துணிகரம் வருது. பிள்ளைகளையே அலோவ் பண்ணாதீங்க. மறைக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அவங்கள பிடிச்சு அவங்களுக்கு புத்தி சொல்லி அறிவுரை சொல்லி என்ன பண்ணணும், அதை மாற்றணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்னைக்கு மறைக்கிற காரியத்தை விட்டீங்கன்னாவோ அன்னைக்கே உங்களுக்கு தேவனுடைய மன்னிப்புக்கு உண்டான வாசலை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நல்லா கவனிங்க, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறார். நீங்க அறிக்கையிடணும் பாவத்தை. ஒரு ஜஸ்டிஸான ரெஸ்பான்ஸ் தேவன் கொடுக்கிறத. நீ பாவத்தை அறிக்கையிடும் பொழுது உலக மனிதனை போல ஒரு புறமாக ஒரு பக்கமாக கர்த்தர் செய்கிறவர் அல்ல. தேவனிடத்துல அறிக்கையிடுங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கையிட்டு தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீங்க இந்த பக்கம் வந்து எந்த மனிதனுக்கு விரோதமாக நீங்க பாவம் பண்றீங்களோ, எந்த மனிதனுக்கு எதிராக நீங்க பாவம் பண்றீங்களோ, அதை கர்த்தர் அறிக்கையிடும்போது விளைவுகள் வந்தாலும் உங்கள் பக்கம் கர்த்தர் நின்று அதற்குண்டான பலனை உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணுகிறார், தருகிறவராக இருக்கிறார். இதுல பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, என்ன பண்றாரா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்றாரா?
சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு போட்டு ஒரு 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 பிளட் சிந்திருச்சு, ஒரு ரத்தம் சிந்திருச்சுன்னா அதை துடைக்கிறதுக்கும் தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கும் என்ன வித்தியாசம்? துடைச்சா அதனுடைய அச்சுக்கூட இருக்கும், கடந்து போனால் அதனுடைய அச்சுக்கூட இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டோம்னா அங்கே ரத்தம் சிந்துதலுக்கு உண்டான அடையாளமே என்ன பண்ணாது, இருக்காது. அது ரத்தமோ கலரோ பெயிண்டோ ஏதோன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் அப்படிதான். நீங்கள் பாவத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் மன்னிக்கிறவர் அல்ல, அந்த பாவத்தை முழுவதுமாக சுத்திகரிக்கிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ கன்ஃபெசிங் சின் அப்படின்னா, அதாவது அறிக்கையிடுதல். நல்லா கவனிங்க, அது தேவன் பக்கமாக இருந்தாலும் சரி, மனிதன் பக்கமாக இருந்தாலும் சரி, இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணம் பண்ணுகிற பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுதல்ல எப்படிப்பட்டமாக இருப்பாங்க, தீவிரமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அது இயேசுவினிடத்துல, கடவுளிடத்துல முதலாவது உட்கார்ந்து அறிக்கை இடுங்க. அறிக்கை இட்டுட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு இன்டியூஸ் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுப்பார். போ மன்னிப்பு கேளு, போ கேளு, போய் அப்ப மன்னிப்பு கேட்கணும். அது மனைவியா இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்கணும், கணவனா இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்கணும். அது எவ்வளவு பெரிய தவறா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கும். ஒருவேளை சொன்ன உடனே குடும்பங்களில் சில குழப்பங்கள், சில நேரம் யோசிக்கிறது, இதை நான் மறைச்சு வச்சாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது இப்படி மறைச்சு வைக்க வைக்க ஒரு நாள் அது பெருசாக வெடிக்கும். அன்னைக்கு இதை விட மோசமான விளைவுகளை கொண்டு வரும். இன்னைக்கு உண்டான காரியத்தை இன்னைக்கே சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே கர்த்தர் செயல்படுவார். அல்லேலூயா. நீங்க அறிக்கை இடுகிற ஆள் உங்களை மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மன்னிச்சுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள செயல்பட்டு அவர்களையும் உங்களை மன்னிக்க வைப்பார். அல்லேலூயா. தவறு பண்ணாத மனிதன் யாரும் கிடையாது. ஆனால் தன் தவறை என்ன பண்ணும், மன்னிப்பு கேட்கணும். அதை குறித்து இந்த ரகசியம் காக்கிறேன், இது அவமானமா இருக்குது அப்படிங்கிறது இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் எப்பொழுதும் ஒரு ஆழமான உறவை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. டீப் ரிலேஷன்ஷிப், ஆழமான ஒரு உறவு, ஆழமான ஒரு ஐக்கியம் கடவுளுக்கும் நமக்கும். அப்ப கடவுளுக்கும் நமக்கும் ஆழமான ஒரு ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் முதலாவது தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் முதலாவது தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர் உணர்த்தும் போது அவர்களிடத்திலும் போய் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணணும், அறிக்கையிட்டு ஒப்புரவாகணும். அல்லேலூயா. நீங்க ஒப்புரவாகுங்க. அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல, அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க, அது அவங்களுடைய வேலை. அவங்க பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் மன்னிப்பு கேட்காம ஆண்டவர் உங்களை உணர்த்தும் போது நீங்கள் மன்னிப்பை கேட்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை மரணம் நெருங்குச்சுன்னா பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. சுதந்திரிக்க முடியாது. யூதாஸ் அந்த தப்பு தான் பண்ணான். தப்பு பண்ணிட்டு ஆண்டவரின் முன்னாடி போய் மனம் கசந்து அழுது இருந்தானா, காட்டி கொடுத்த யூதாசையும் ஆண்டவர் மன்னித்து பின்னாட்களை யூதாசை பயன்படுத்தி இருப்பார். தான் தவறு பண்ணினதை தேவனிடத்துல போய் அறிக்கையிட்டு ஒப்புக்கொள்ள மனதில்லாதவனால என்ன முடிவுக்கு போனா தூக்கு மாட்ட போனான். அதே சமயத்துல தன் தவறை உணர்ந்து வெளியே வந்து மரத்தின் அடியில என்ன பண்ணா, கோழி கூவன உடனே தேவன் தன்னை நோக்கி பார்த்த உடனே அறிக்கையிட்டு மனம் கசந்து அழுதான். கர்த்தர் பேதுருவை என்ன பண்ணார், பயன்படுத்தினார். அல்லேலூயா. அறிக்கையிடுதல் எவ்வளவு ஒரு உயிரை எடுக்குது பாருங்க. ஒரு புறம் ஒரு உயிரை எடுக்குது, இன்னொரு புறம் இன்னும் என்ன பண்ணுது, ஒரு உயிரை கொடுக்குது. எதுக்கு மறைக்கணும்? என்னத்தை மறைச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது இதை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த பாவ அறிக்கையினுடைய வல்லமை ஜெபத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா பாவ அறிக்கை என்கிறது ஒருபோதும் சுயபலத்தால சாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களால சுயமா ஒருபோதும் உங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ள முடியாது. சுயமாக ஒருபோதும் உங்களுடைய பாவத்தை உணர்ந்து போய் இன்னொரு இடத்துல மன்னிப்பெல்லாம் தயவு செய்து கேட்கவே முடியாது. யாருமே கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை உங்களை என்ன பண்ணாது விடாது. இதுதான் பாவத்தினுடைய வஞ்சகத்தன்மை, பாவத்தினுடைய நுட்பம். அல்லேலூயா. பாவம் மிகவும் நுட்பமானது, வஞ்சகமானது. ஏன் அப்படின்னு சொன்னா பாவ அறிக்கையிடும் செயலை செய்ய விடாதபடி தடுக்கிற வரைக்கும் தான் பிசாசானவனுக்கு ஜெயம். என்றைக்கு நம்மளுடைய பாவத்தை நாம் உணர ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு அதை அறிக்கையிட ஆரம்பிச்சிடுவோம், அன்றைக்கு அதை விட்டு என்ன பண்ணிடுவோம், விலகிடுவோம். ஹல்லேலூயா. அப்ப பாவத்தை கையாளும் போது ரொம்ப எச்சரிக்கையோடு கையாளணும். அதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்க, ஒரு தவறை செஞ்சுட்டீங்க, வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை, ஒரு தப்பை செஞ்சுட்டீங்க, ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை சரியாக கையாண்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் பஸ்மமாக போக்கிடுவார். இல்லை அப்படின்னா ஒரு கதிர்வீச்சு ஏற்படுவது போல நிறைய பேர்களை என்ன பண்ணும், அது பிரச்சனைக்குள்ளாக என்ன பண்ணும், கொண்டு போகும்.
சகோதர சகோதரியே, பாவ அறிக்கை என்பது வெறும் தவறுகளை சொல்வது அல்ல. பாவ அறிக்கை என்பது மனம் திரும்புதலுடன் தாழ்மையுடன் தேவனுடைய கிருபையை நாடுகிற ஒரு மனது. ஹல்லேலூயா. என்னைக்கு உங்களுக்குள்ள இந்த பாவ அறிக்கை இடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, இல்லை இன்னொரு மனுஷன்கிட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு கேட்கிற ஒரு மனசு வந்துட்டாவே உங்களுக்குள்ள மனத்தாழ்மையும் அதே போல தாழ்மையும் அதே போல தேவனுடைய கிருபையை நாடுகிற பிள்ளைகளை என்ன பண்ணிடுவீங்க, வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு நமக்கு தேவனுடைய கிருபை தேவை? சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை, தேவனுடைய கிருபை என்னைக்கு நமக்கு தேவை? என்னைக்கு நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு என்ன தேவை? தேவ கிருபை தேவை. ஹல்லேலூயா. என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் திறமையான ஆளு, நான் பலசாலி, நான் அறிவாளி, நான் சம்பாதிக்கிறவன், நான் அங்க பிறந்தவன், நான் இங்க வளர்ந்தவன் அப்படின்னு சொல்றவன் ஒருபோதும் தேவனுடைய கிருபை என்ன பண்ண மாட்டான், நாட மாட்டான். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஈகோ முக்கியமா, தேவ கிருபை முக்கியமா? நம்முடைய பெருமை முக்கியமா, தேவனுடைய கிருபை முக்கியமா? நம்முடைய ஜாதி முக்கியமா, தேவனுடைய கிருபை முக்கியமா? நம்முடைய பணம் முக்கியமா, தேவனுடைய கிருபை முக்கியமா? நீ ஆண், நான் ஆண் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு பாத்தீங்களா, அது முக்கியமா, தேவனுடைய கிருபை முக்கியமா? நான் பெண் அப்படிங்கிற ஒரு பெருமை முக்கியமா, இல்ல தேவனுடைய கிருபை முக்கியமா? ரொம்ப யோசிங்க. எல்லா விஷயத்தை பேசும்போதும் தேவ கிருபையை அப்படியே மேலே தூக்கி போட்டுட்டு போற ஒரு வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சகோதர சகோதரி, அதே போல பாவ அறிக்கை இடுதல் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். ஒரு இன்னொருவருக்கு இடத்துல என்ன பண்றது, பாவ அறிக்கை. அப்படி பாவ அறிக்கை இடும்போது தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய தகுதியை சொல்லி மன்னிப்பு கேட்காதீங்க. உங்களுடைய சுயத்தை சொல்லி உங்களை தற்காத்து கொள்ளுகிற சில நேரத்தில் அப்படி ஒரு மன்னிப்பு கேட்கறது உண்டு. அதாவது எங்க பிரச்சனை வேற மாதிரி போயிருமோன்னு சில மன்னிப்பு கேட்கறது உண்டு. இல்லை அப்படின்னா நான்லாம் அவ்வளோ பெரிய ஆளு இருந்தாலும் பரவாயில்ல உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிலாம் கேட்கறது உண்டு. சில நேரத்தில் சாப்பாடு ஆகணும் அப்படின்னா, காரியம் ஏதோ ஆகணும் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், விடு சரி வா இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது கேட்கறது உண்டு. இது மோசமான ஒரு காரியம். சகோதர சகோதரியே, வேத வார்த்தையின் பிரகாரம் கேட்கணும். என்ன அப்படின்னா, நான் உனக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு. அல்லேலூயா. இந்த தப்பு நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், பாவ மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஸோ ஜெபம் அதுதான். நல்லா கவனிங்க. நீங்க தேவனிடத்திலே பாவ அறிக்கை இடுதலும் திறம்பட ஜெபிப்பது தான். தேவன் ஜெபத்தில் உணர்த்தி இன்னொருவரிடத்துல போய் அறிக்கை கேட்குறீங்க பார்க்குறீங்களா, அதாவது பாவ அறிக்கை விடுறேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஜெபத்தினுடைய திறமை. ஹல்லேலூயா. அதுதான் திறமை. சில பேர் சொல்றது உண்டு, ஐயா காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால் படிக்கிட்டேன்னா 7 மணி வரையும் ஜெபிச்சுட்டே இருப்பேன், உபவாசம் அப்படி இருந்து ஜெபிப்பேன், பைபிள் அப்படி படிப்பேன், இதை இப்படி படிப்பேன், இதை இங்கே போய் செய்வேன், நான் அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போவேன், நான் இங்கே போவேன், இப்படிலாம் சொல்றது உண்டு. அதெல்லாம் வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன தவறு செஞ்சுட்ட, அது உன் வயசு வித்தியாசம் பார்க்காம, அது உயர்வு தாழ்வு பார்க்காம அவங்க முன்னாடி போய் நின்று, நான் உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோமா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குற ஒரு மனநிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மனநிலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்களுடைய ஜெபத்தின் திறமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தின் என்ன பண்ணுறது, வல்லமை வெளிப்படுது. கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். எனக்கு இந்த வார்த்தையை குறித்து ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா, உலக பிரகாரமாக ஒரு 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 தத்துவ ஞானி ஒருத்தர் பேசியிருந்தார். தத்துவ ஞானின்னு சொல்லலாம், ஒரு பெரிய நடிகர்னு சொல்லலாம். அப்போ இந்த மனம் திரும்புதலை குறித்து நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம். ஒரு நாள் அவர் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் சொன்னார், எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் இந்த மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை பைபிளில் படித்தேன். அதை படித்த உடனே என் கொலையெல்லாம் ஆடி போச்சு, என்னுடைய உடம்பெல்லாம் என்ன பண்ணிருச்சு, பயத்தில் போயிடுச்சு அப்படின்னாரு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இந்த மனம் திரும்புதல்ங்கிறது அவ்வளோ காரியம், முக்கியமான காரியம். ஒன்ஸ் மனம் திரும்பிட்டா பரலோகம், மனம் திரும்பலினா நரகம் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கும்போது, இந்த மனம் திரும்புதலை படிக்கும்போது எனக்கு அவ்வளவு பயந்துட்டேங்க அப்படின்னாரு. நம்ம சுலபமாக மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறோம், சுலபமாக பரலோகத்தை குறித்து பேசுகிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க இந்த விஷயத்தை எல்லாம். அறிக்கை இடுதலில் ஒருபோதும் ஸ்டெப் டவுன் ஆகாதீங்க. தைரியமாக இப்போ ஆண்டவர் உணர்த்துறாரா, அது கணவனாகட்டும் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி யாராவது நீங்களும் நானும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஒரு ஸ்கூல் காலேஜில் போய் சேர்த்துறோம் அப்படின்னா யாராவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, யாராவது கையெழுத்து வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க.
யார்ட்டையாவது ஏதாவது போய் கேட்குறேன்னா அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு போட்டு வாங்கிட்டு வாங்குறாங்க. நாளைக்கு பரலோகம் போகும்போது கணவர் போய் நிற்கும் போது, எப்பா உன் மனைவி கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்போ தான் பரலோகத்தில் விடும் ஆண்டு சொல்கிறாரா? மனைவி போய் நிற்கும் போது, எப்பா உன் கணவர் கையெழுத்து வாங்கிட்டு வா, உன் மாமியார் கையெழுத்து வாங்கிட்டு வா, உன் மாமனார் கையெழுத்து வாங்கிட்டு வா, கல்யாணம் பண்ணி மாமனார் மாமியாருக்கு உண்மையாக இருந்தியா கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு பரலோகம் சொல்கிறாரா? யாரு கையெழுத்தும் யாருடைய இதுவும் யாருக்கும் தேவையில்லை, நமக்கும் தேவனுக்கும் உண்டானது. அல்லேலூயா. நம்மகிட்ட இருந்து இந்த உலகத்தில் எதை வேணாலும் பிடுங்கி விட முடியும், ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த பரலோக வாசலை ஒருவரும் ஒரு காலம் தொட முடியாது. அல்லேலூயா. ஒருவரும் தொட முடியாது. அதுக்கு மீறி என்ன வேணும்? அப்போ தைரியமாக நமக்கு ரொம்ப முக்கியம் பரலோகம். என்னைக்கு மரணம் வரப்போகிறது தெரியல, மரணம் எந்த நிமிஷத்தில் வேணால் வரலாம். ஒருத்தர் சொல்கிறாங்க, உட்காந்து ஃபோனை அப்படி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. எப்படி? ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன், ஃபோன் இப்படி இப்போ கிடக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இப்படியே கிடக்குறாங்க, இறந்துட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோதான் வாழ்க்கை. அந்த எபிசோடு கூட இன்னும் முடிஞ்சிருக்காது, அது ஓடிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. என்ன ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க, அது ஓடி அது கூட பாதி தான் வந்திருக்குது, இன்னும் பாதி பெண்டிங்கில் இருக்குது. நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்து உயிர் போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுதல்லையும் ஒரு பெருமை, மனுஷனுக்கு முன்னாடி அறிக்கையிடுதல் நமக்கு என்ன பெருமை? அல்லேலூயா. அதனால கிருபை அவசியம், பெருமையை தூக்கிடுறீங்க. அல்லேலூயா. இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் இதில் நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, இதுலேயே ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை ரொம்ப கவனிக்கணும். ஒருவர் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதாம்மா. அப்போ முதல்ல என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்களும் போய் பாவ மன்னிப்பு கேட்கணும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட், தேவ பிள்ளைகள் அப்படிங்கும்போது இன்னைக்கு அடுத்த நாளாம் பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியம் கொண்ட பெண்ணு, நான்லாம் யாராவது வந்து ஒரு கணவரோ ஒரு மனைவியோ வந்து பாவ மன்னிப்பு, அம்மா என்னை மன்னிச்சிருந்த தப்பு பண்ணிட்டேன், மனைவி கணவனிடத்துலையோ கணவன் மனத்தை தப்பு பண்ணிட்டேன், இல்லை மாமியார் இடத்துலையோ மாமனார் இடத்துலையோ தகப்பன் இடத்துலையோ தாயின் இடத்துலையோ யார்கிட்டையாவது போய் பாவ மன்னிப்பு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு வைங்க, அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட இது தாண்டா சான்ஸ்னு உட்கார வச்சு என்ன பண்ணுறது, கேட்டியா உணர்ந்துட்டியா தப்ப, 40 நாள் நான் உபவாசம் இருந்து அண்ணன் தண்ணி புழங்காம நான் கத்துன்னு கத்தி என்ன பண்ணேன், ஒன்று ஆண்டவர் கொண்டு வந்து முழங்கால என் காலில் விழ வச்சுட்டார். அல்லேலூயா. இது அதை விட மோசமான ஒரு விளைவு. அல்லேலூயா. இது அதை விட மோசம். அது அப்போ தேவ பிள்ளைகள் இதையும் கற்றுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக போவோம். இன்னைக்கு எப்படி 2 மணி ஆகும், எச்சரிக்கையாக இருங்க. அப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அந்த கன்ஃபெஷனுக்கு அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் உங்களுடைய பாவத்தை உங்ககிட்ட வந்து அறிக்கையிடுறாங்க, சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறாங்க அப்படின்னா, உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா விடுங்க, அதெல்லாம் சாதாரணங்க அப்படின்னு சொல்லி ஒருபோதும் பாவத்தை மினிமைஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் பாவம் அறிக்கையிடுறாங்கன்னா, நான் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டேங்க விட்டுருங்க, ஆனால் இந்த மாதிரியான பாவங்கள் மோசமான விளைவுகளை கொடுக்கும், தயவு செய்து அடுத்த முறை இந்த மாதிரி பண்ணாதீங்க. அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர்களுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், பாவத்தினுடைய தாக்கம் என்ன, பாவத்தினுடைய விளைவு என்ன என்பதை அவங்க புரிந்துக்குவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் வந்து பெரிய பாவத்துக்காக தான் மரிச்சிருக்கிறார், இல்ல சின்ன சின்ன பாவங்களுக்காகவும் கர்த்தர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. கொலை பண்ணவங்களுக்கு தான் ஆண்டவர் மரிச்சிருக்கிறாரா? இல்ல சின்னதா ஒரு பொய் சொன்னவனுக்காகவும் ஆண்டவர் மரிச்சிருக்கிறார். ஒரு ஸ்மாலஸ்ட் சின், சின்ன பாவம் ஒரு தேவனுடைய கடவுளுடைய உயிரை இந்த பூமியிலே ரத்தம் சிந்த வைத்து இருக்கிறதே. அப்ப ஒருவர் உங்களிடத்துல வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, முதல் வார்த்தை, உங்க பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், ஆனா தயவு செய்து இந்த மாதிரி பாவங்களை பண்ணாதீங்க, தேவனை வணங்குற பிள்ளைகள் நம்ம பரலோகத்தை இழந்துருவோன்னு அப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்கறது நல்லது. உங்க மனைவி வந்து சொல்றாங்களா, இல்லம்மா மன்னிச்சுட்டேன், அதெல்லாம் நினைக்காத, ஆனா இந்த மாதிரி பாவங்களை இனிமேல் பண்ணாங்க. கணவர் வந்து சொல்றார், இந்த தடவை போனேன் நண்பர்களோடு கூட இருந்த அந்த ஒரு சின்ன தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, சரிங்க விட்டுருங்க, தயவு செய்து இந்த மாதிரி பாவம் பண்ணாதீங்க, இதனால ஆண்டவர் தண்டனையை கொடுப்பார், இப்படிலாம் சொல்லணும். குழந்தைகள் பிள்ளைகளுக்கும் அப்படிதான். பிள்ளைகள் பாவ மன்னிப்பை கேட்கும்போது, ஒரு தவறை உணரும் போது, அம்மா பாவத்தை மன்னிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் தயவு செய்து இனிமேல் இந்த பாவத்தை பண்ணாத, பாவம் மோசமான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கணும். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் நம்முடைய பாவத்தை வந்து நம்மகிட்ட அறிக்கை இடுறாங்க அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, பாவத்தை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர்கள் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 நாட்கள், ஒரு வாரம், எவ்வளவு நாள் ஆண்டவர் உங்களோடு உணர்த்துறாரோ அது வரைக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. சொல்றது புரியுதா? உங்க கணவர் வந்து உங்ககிட்ட ஒரு பாவ அறிக்கை இடுறாரு, அறிக்கை இட்டாலும் நீங்க இதெல்லாம் பேசி முடிச்சிடுறீங்க,
பேசி முடித்த உடனே கணவரோ மனைவியோ எல்லாத்துக்கும் நான் அதை பொதுவாக சொல்கிறேன், ஆனால் தெளிவாக புரியணும்னு சொல்கிறேன். அப்போ மனைவி என்ன பண்ணணும், சரிங்க உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டேன்ட்டு அதோடு விட்டுறக்கூடாது. திரும்ப உங்களுடைய கணவனை பாவம் மேற்கொள்ள விடாதபடி நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த ஜெபத்தை விரும்புகிறார். அதே போல தான் கணவன் மனைவி ஒரு பாவத்தை அறிக்கையிடும் போது சான்ஸ்ன்னு திட்டுறதில்லை, அவங்கள மன்னிச்சுட்டு பாவத்தை இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கணவர் தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கணும். இதுக்காக கணவர் முன்னாடி உட்காந்துருக்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணானே இவன், இந்த மாதிரி போனானே இவன், இந்த மாதிரி வந்தானே இவனை இன்னுமே இந்த பாவத்தை பண்ண விடாமல் பண்ணுங்க ஆண்டவர், அப்படிலாம் ஜெபிக்கூடாது. தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உங்களுடைய கணவர் பாவத்தை மேற்கொள்ள நீங்கள் ஜெபிங்க. மனைவி பாவத்தை இனிமே உள்ளே வராதபடி நீங்கள் என்ன பண்ண ஜெபிங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தம்பி, உங்களுடைய அண்ணன், உறவுக்காரங்க யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. மூணாவது விஷயம், ஒருவர் உங்களுடைய பாவத்தை ரொம்ப கவனிங்க இந்த விஷயத்தை. ஒருவர் உங்கள்கிட்ட பாவத்தை அறிக்கை இடுறாங்கன்னா முதலாவது என்ன பண்ணணும், மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு பாவத்தை குறித்ததான எச்சரிப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அந்த பாவம் இனிமேல் அவங்களுக்கு வராதபடி ஜெபிக்கணும். மூணாவது, ஒருவர் ஒரு பாவத்தை அறிக்கையிடுறாங்கன்னா அதை கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கணும், கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், ரகசியமாக வச்சுக்கணும். அல்லேலூயா. ஒருவர் உங்ககிட்ட பாவத்தை அறிக்கையிடும்போது ஓகே நான் மன்னிச்சிட்டேன், சரி முடிஞ்சுது, அந்த இடத்துல அதை விட்டுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு இந்த பக்கம் வந்தான், என் வீட்டுக்காரர் வந்தான், என்ன பண்ணா அவங்க அம்மா கிட்ட, இந்த பொண்ணு போய் அவங்க அம்மாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டா இல்லம்மா, உடனே அவங்க அம்மா கேட்காம எப்படி, நான் என்ன ஜபம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அந்த அம்மா உடனே அவங்க வீட்டுக்காரர் இன்னொருத்தர்கிட்ட சுற்றி கடைசியில் வந்தா அப்புறம் அவன் சும்மா இருப்பாங்களா, கணவர் சும்மா இருப்பாளா? இதே போல தான் மனைவி ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா கணவர் அதை கேட்டுட்டு மன்னிச்சுட்டு விட்டுறணும். அவங்க போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறது, அவங்க போய் என் மனைவி மன்னிப்பு கேட்டால, என் காலில் விழுந்துட்டால அவ இல்லை. அல்லேலூயா. உங்ககிட்ட பாவ அறிக்கை விடுறாங்கன்னா அதை கேட்டுட்டு மன்னிச்சுட்டு கான்ஃபிடென்ஷியலாக விட்டுறணும். அது வெளியே ஆளாக இருந்தாலும் சரி. அன்டில் த கிரைம், கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டலாம் மன்னிக்க கூடாது. அல்லேலூயா. அதாவது மன்னிச்சிடணும். அதை என்ன பண்ணிடணும், போலீஸுக்கு தெரிவிக்க வேண்டியதை. இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன், நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா, சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போப்பான்லாம் விடக்கூடாது. அந்த மாதிரி 50 லட்சம் திருடிட்டு வந்துட்டேன், சில பேர் அப்படி தான். கணவர் என்ன பண்ணிடுவார், 50 லட்சம் திருடிட்டு வந்துட்டேம்மா, சரிங்க அதனால என்னை மன்னிச்சிரு, வாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் 50 லட்சம் பணம் திருடிட்டு வந்துட்டார், வேலை செய்கிற இடத்துல என் கணவரை மன்னிங்க, என் மனைவியை மன்னிங்க அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பு கேட்டு வந்தோன்னே என்ன பண்ணலாம், எங்கள் 50 லட்சத்தில் 5 லட்சம் தசமபாகம் போட்டுருவோம். என்ன பண்ணுவோம், 50 லட்சத்தில் 10% என்னது, 5 லட்சத்தை தசமபாகம் போட்டு 45 லட்சத்துக்கு நம்ம வீடு வாங்கி செட்டில் ஆயிடுவோம். அல்லேலூயா. இது கிரைமு. இப்போ இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, பாவம் அறிக்கை விட்டால் எங்கே தவறு பண்ணிங்களோ அதை போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துடும். அல்லேலூயா. கொடுத்துட்டு வர்றது தான் நல்ல விஷயம். ஸோ அறிக்கை இட்டுட்டா எல்லாம் சரியாயிரும், திரும்ப அதை நம்மளே வச்சுக்கிறோம். அந்த தப்பை என்ன பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ முதல் பாயிண்ட் இது என்ன அப்படின்னா, கன்ஃபெஷன், அதாவது பாவ அறிக்கையினுடைய வல்லமை. ரெண்டாவது இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 5:16. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, அதாவது உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுறது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மாற்றம் இருக்குது. அப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, ப்ராமிஸ் ஆஃப் ஹீலிங். கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, சுகம் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, சொஸ்தமடையும்படி. இந்த சுகம் அடைதல் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம்னா, சரீர சுகத்திற்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதாகமம் 3 வகையான காயங்களை குறித்து பேசுகிறது. வேதாகமம் 3 வகையான காயங்களை குறித்து பேசுகிறது. ஒன்று சரீர காயம், ரெண்டாவது ஆவிக்குரிய காயம், மூன்றாவது உணர்வுகளின் காயம். அல்லேலூயா. பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், எமோஷனல். இந்த 3 விஷயத்திலையும் ஒரு மனுஷனுக்கு என்ன ஏற்படும், காயம் ஏற்படும். சரீர காயம், ஆவிக்குரிய காரியம், உணர்வு பூர்வமான காயம். இந்த உணர்வு பூர்வமான காயம் என்ன பண்ணும் அப்படின்னா, சக மனிதனோடு ஏற்படுவது. சரீர காயம் என்ன பண்ணுவது, நம்மோடு ஏற்படுவது. இந்த ஸ்பிரிச்சுவல் காயம், ஆவிக்குரிய காயம் என்பது நமக்கும் தேவனுக்கும் நடுவே என்ன பண்ணுவது, ஏற்படக்கூடிய. இந்த 3 காயங்களையும் சொஸ்தம் அடைய செய்யணும், இந்த 3 காயங்களையும் சுகமாக்கணும். இதை என்ன பண்ணும், ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால், பாவ அறிக்கையிடுதல் மாத்திரம். அல்லேலூயா. பாவ அறிக்கையிடுதல் மாத்திரம். இதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு.
சுகம்னா சரீர சுகத்தை மாத்திரம் நாடுவதில்லை தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேருக்கு உங்களால என்னால எமோஷனல் பெயின், எமோஷனல் வலி இருக்கு தெரியுமா? உங்களுடைய கணவரை கேட்டு பாருங்க, உங்களுடைய மனைவியை கேட்டு பாருங்க, உங்கள் பிள்ளைகளை கேட்டு பாருங்க, உங்களை சுற்றி உள்ளவர்களை கேட்டு பாருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் எத்தனை காயங்களை இன்னொருவருக்கு உருவாக்குகிறது. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்களும் நானும்? அந்த காயங்கள் ஆறாது. அந்த காயங்கள் சொஸ்தம் அடையணும் அப்படின்னு சொன்னா பாவ அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. அப்பதான் அந்த காயங்கள் சுகமாகும். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, சங்கீதம் 41 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 41:4. இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். என் ஆத்துமாவை என்ன பண்ணுங்க ஆண்டவரே? சுகமாக்குங்க, ஹீலிங் பண்ணுங்க, குணமாக்குங்க. எத்தனை பேருடைய ஆத்மா இன்னைக்கு குணமா இருக்குது? அது உங்களுடைய ஆத்மாவா இருக்கலாம், உங்களுடைய கணவருடைய ஆத்மாவா இருக்கலாம், உங்களுடைய மனைவியுடைய ஆத்மாவா இருக்கலாம். உங்களுடைய எத்தனை பேர் சொல்லுவீங்க? வெளியரங்கமா பார்க்கும்போது சொல்லலாம், நான் சரீர சுகபலத்தோடு இருக்கிறேன். சரீரத்துக்கு சுகம் தேவை. எப்படி சுகம் தேவையோ, சரீரத்துக்கு எப்படி காயம் இருக்கிறதோ, அதே போல ஆத்மாவுக்கும் என்ன உண்டு? காயமும் வலியும் வேதனையும் உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சொல்ல முடியலையா? ஆத்துமாவை குணமாக்கும் வல்லமையும் ஆண்டவரிடத்துல தான் இருக்குது. நீங்க ஆண்டவரிடத்துல தான் அது பெற முடியும். ஆனா தேவ பிள்ளையாகிய நான் கர்த்தர் எனக்கு உணர்த்தும் போது, நான் அறிக்கை இடுதல் செய்யும் போது, இன்னொருவருடைய ஆத்துமாவையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். உங்களால் ஏற்பட்ட காயங்களையும், உங்களால் ஏற்பட்ட வலிகளையும், உங்களால் ஏற்பட்ட உபத்திரவம் என்கிற காயம் அவருடைய ஆத்துமாவை காயப்படுத்தி இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உந்துவார். மகனே மகளே, போய் ஒரு பாவம் அவங்ககிட்ட அறிக்கை இட்டு நீ செய்த தவறை அப்படிங்கும் போது, நீங்கள் அறிக்கை இட கர்த்தர் அவர்களுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். இவர் பார்க்கிறாருங்க, இவன் பாருங்க, சங்கீதக்காரன் என்ன செய்யறான்? தேவனிடத்துல இரக்கத்தை என்ன பண்றான்? நாடுறான். சகோதர சகோதரியே, நமக்குள்ள ஏற்படுகிற பாவம், நமக்குள்ள விளைந்து வருகிற பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய கான்ஃப்ளிக்ஷன், ஆவிக்குரிய ஒரு முரண்பாடு ஆத்துமாவை காயப்படுத்துது. பாவம் எல்லா வகையிலும் காயத்தை உண்டாக்கும். ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நாம பண்ற தவறு எல்லாவற்றிலும் காயத்தை உண்டாக்கும். உங்க சரீரத்தை காயப்படுத்தும், உங்களுடைய ஆத்மாவை காயப்படுத்தும், உங்களுடைய ஆவியை காயப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை காயப்படுத்தும், உங்களை நம்பி வந்தவர்களை காயப்படுத்தும், உங்களை சுற்றி உள்ளவர்களை காயப்படுத்தும். அல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கிறீங்க நாம் பண்ணுகிற தவறு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு. உங்களை முதல்ல காயப்படுத்தும், அப்புறம் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் காயப்படுத்தும், அப்புறம் உங்களை படைத்த தெய்வத்தையும் காயப்படுத்தும். அல்லேலூயா. இப்ப இத்தனை பேத்துக்கும் ஆறுதல் வேணும். இத்தனை புண்கள் என்ன பண்ணும்? சரியாகணும், ரெஸ்டரேஷன் நடக்கணும். அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய பாவத்தை அக்னாலஜ் பண்ணிக்கிறாங்களோ, யார் ஒருவர் தன் பாவத்தை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் தான் சொஸ்தம் அடையத்துக்கு தயாராகிறாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க தவறு பண்றீங்க பாத்தீங்களா. நான் ஒரு பாவம், உதாரணத்துக்கு இந்த தம்பிக்கு விரோதமா நான் ஒரு காரியம் செஞ்சிடறேன். அப்ப செய்யும் போது நான் நினைச்சுக்கிறேன், நான் செஞ்ச காரியம் அந்த தம்பிக்குள்ள காயம் இருக்குது, நான் போய் மன்னிப்பு கேட்டா அந்த தம்பிக்கு காயம் மாறிடும். முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது, நான் அந்த தம்பிக்கு துரோகம் பண்ணும்போது அந்த தம்பிக்குள்ள காயம் ஏற்படுகிறது. அதே சமயத்திலே எனக்கும் தேவனுக்கும் உண்டான ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய கனெக்ஷன்லையும் என்ன உண்டாகுது? காயம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எனக்கு காயம் உண்டாகுது நான் அவரை காயப்படுத்தும் போது, நான் அவருக்கு துரோகம் பண்ணும்போது. ரொம்ப என்ன பண்ணும்? கவனமா இருக்கணும். கடைசியா நான் அது இன்னொரு வசனத்தை வாசிச்சு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நேரா போவோம். எரேமியா 3 அதிகாரம் 22 வசனம். எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளையும் குணமாக்குவேன். பாருங்க, இத்தனை குணமாக்குதல் என்ன பண்ணுங்க? இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சகோதர சகோதரியே, இந்த சொஸ்தமாக்குதல் என்னென்ன சொஸ்தமாக்குது, என்னென்ன இதுல பெனிஃபிட் இருக்கு? ஏன்னா சில பேர் கேட்கலாம், ஐயா என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடுறதுனால இப்படி சொஸ்தமாக்குறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, இதுல என்ன பெனிஃபிட்டுங்க ஐயா? ஒரு 4 காரியத்தை சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேரா போவோம். சரி, 3 பாயிண்ட். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உறவுகளை மீட்டெடுக்கிறது. ஹல்லேலூயா.
நீங்க பாவ அறிக்கை கர்த்தரிடத்துல விடும் பொழுது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. நான் பாவம் செய்யும் போது தேவனுக்கு எப்படிப்பட்டவனா மாறிடுறேன்? பைபிள் லாங்குவேஜ் வாங்க, வேதாகம நடைமுறையில் வாங்க. பாவம் செய்கிறவன், பைபிள் என்ன சொல்லப்படுகிறது? பாவம் செய்கிறவன அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், விரோதி, எதிரி, இப்படி ஒரு கேட்டகரியில கொண்டு போயிருது பாவம் செய்கிறவர் எல்லாம். ஆனா அதே சமயத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது என்ன கொடுக்குது பைபிள்? என்ன கனெக்ஷன் கொடுக்குது? தேவனுக்கு நமக்கும் அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கொடுக்குது. அல்லேலூயா. தகப்பன் மகள், தகப்பன் மகன் என்ற ஒரு ஸ்தானத்தை வேதாகமம் கொடுக்குது. அப்ப இந்த உறவை என்ன பண்ணுகிறது? மீட்டெடுக்கிறது. இது கடவுளோடு மாத்திரமல்ல, நீங்க என்றைக்கு யார் ஒரு இடத்துல போய் நீங்கள் செய்த தவறை அறிக்கை இடுகிறீர்களோ அன்றையில் இருந்தே அவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான உண்மையான உறவை என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் மீட்டெடுத்து கொடுக்கிறார். நீங்க நினைச்சுக்கிறீங்க இந்த காரியத்தை சொன்னா குடும்பம் ரெண்டா போயிடும், இந்த காரியத்தை சொன்னா குடும்பத்துல ஒரு பிளவு வந்துடும், இந்த காரியத்தை சொன்னா அவங்க இனிமே கூட பேச மாட்டாங்க, இந்த காரியத்தை சொன்னா நாம செய்த காரியத்தினுடைய தாக்கம் கொஞ்ச நாளைக்கு இருக்குமோ தவிர, ஆனால் எல்லா காயத்துக்கும் மருந்து போடுகிறவர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. ஆனா ஒன்ஸ் நீங்க பாவத்தை சொல்லி அறிக்கையிட்டு அவங்களுக்கு கோபம் வந்து கர்த்தர் அவங்களோடு இடைப்பட்டு திரும்ப அவங்க உங்கள்கிட்ட கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த உறவினுடைய ஸ்ட்ராங் நல்லா இருக்கும். அல்லேலூயா. அந்த உறவினுடைய ஒரு நம்பகத்தன்மை, நிலைத்தன்மை என்ன பண்ணும்? நல்லா இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தாழ்மையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் என்ன பண்ணுகிறது? அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நீங்க பாவ அறிக்கை தேவனிடத்திலும் சரி மனிதனிடத்திலும் சொல்லும் போது உங்களுடைய பலவீனம் அல்ல, நீங்கள் தாழ்மையின் அடையாளமாக தேவனுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவு கிருபையை ஆண்டவர் தருவார். நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆண்டவர் தருவார். நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவு தூரம் ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. தாழ்த்துகிறவர்களும் அப்படிதான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் அப்படிதான். பைபிளில் சொல்லுங்க, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மன்னிப்பை குறித்து. உங்ககிட்ட தான் கேட்குறேன். யாருங்க? தாவீது. தாவீது தேவனிடத்தில் கேட்டு மன்னிப்பு, அதான சொல்றீங்க? ஓகே. அது மனுஷனை மன்னிக்கிறது இல்லை. யோசேப். அல்லேலூயா. ரொம்ப யோசிச்சு போய் இங்கிருந்து போய் ஸ்கூல் புக்கெல்லாம் போயிட்டீங்க போல, பைபிளை தாண்டி யாராவது இருக்காங்களான்னு தேடி எடுத்துட்டு வரேன். இல்லை, யோசேப் தன்னுடைய 10 சகோதரர்களும் என்ன பண்ணாங்க? அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, குழியில தூக்கி போட்டானுங்க, அடிச்சானுங்க, வேதனைப்படுத்தினானுங்க, அவ்வளோ வேதனைப்படுத்தி இப்போ அவன் எங்க போய் உட்காந்துருக்கிறான்? யோசேப்பு சத்தமா சொல்லுங்க, எங்க போய் உட்காந்துருக்கான்? ராஜாவா உட்காந்துருக்கிறான். இதே பொசிஷன்ல நீங்களும் நானும் உட்காந்துருந்தா என்ன பண்ணிருப்போம்? அல்லேலூயா. ஒரு இலை சோறு போட மாட்டோம். ஆனா 10 பேரும் வந்த உடனே அவன் அழறான். யாரு? யோசேப்பு அழறான். யோசேப்பு அழுது அந்த 10 பேரும் யோசேப்பிட்ட வந்து கேட்குறாங்க, யோசேப்பு நாங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த யோசேப்பு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுவான் அவன்? சரி, நான் உங்கள் பாவத்தை அவங்க மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் செய்த தவறுகளை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லுவான். நீங்கள் கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு, நீங்கள் அப்படி செஞ்சதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு? சொல்லுங்க, நான் ராஜாவை வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, இதுதாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி. எனக்கு டைம் கிடைச்சிருச்சு, எனக்கு சூழ்நிலை சிக்கிருச்சு, அவனுக்கு சிக்கிட்டானுங்கடா அப்படின்னு காலில் விழுவு, அங்க விழு, இங்க விழு, மேலே விழு, கீழே விழு, அப்படியெல்லாம் சொல்லலை. எஸ், நீங்க அப்படி ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாருப்பா, நீங்க அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூட்டை நிறைய 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 அவங்களுக்கு நெல்மணிகளை போட்டு என்ன பண்ணா? கோதுமை மணிகளையும் நெல்மணிகளையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது பாயிண்ட். அது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன சுகத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, உள்ளார்ந்த சுகமடைதலை என்ன பண்ணுகிறது? கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதாவது பாவ அறிக்கை ஆவிக்குரிய மற்றும் உணர்ச்சி ரீதியான சுகமடைதலுக்கு பாதையை திறக்கிறது. ரெண்டாவது, குற்ற உணர்வு மற்றும் மன சுமை. ஹல்லேலூயா. என்னங்க சுகத்தை கொடுக்கிறாரு, சொஸ்தமாக்குறாரு அப்படின்னு சொன்னா, நான் பாவத்தை அறிக்கை இடாதவரை எனக்குள்ள என்ன இருக்கும்? கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், குற்ற உணர்ச்சி. அது எத்தனை வருஷம் ஆனாலும் தயவு செய்து அது யோசிச்சுக்கோங்க, 1% கூட குறையாது.
இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களாகட்டும், நானாகட்டும், இதை கேட்கிறவங்க ஆகட்டும், எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் எனக்குள்ள குற்ற உணர்ச்சி இல்ல, இந்த நிமிஷம் என் இயேசு வாசல்ல நின்னா நான் பரலோகம் போயிருவேன்? சொல்ல முடியுமா? நிதானிங்க, உங்களை நீங்களே நிதானிங்க. யாரையும் கரம் நீட்ட வேண்டாம். கையை நீட்டி நீ தப்பு வேண்டாம். என்ன நான் எடை போடுறேன்? நான் இவங்களை மன்னிக்கல. மன்னிக்காததும் பாவம், மன்னிப்பு கேட்காததும் பாவம். அப்ப இந்த ரெண்டு காரியத்தில் இருந்து நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? குற்ற உணர்ச்சி இல்லாதவனா இருக்கணும். அல்லேலூயா. மனசுமை அது ஒரு பாரமா என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும்? அழுத்திக் கொண்டே இருக்கும். தூங்கும் போது அழுத்தம், எந்திரிக்கும் போது அழுத்தம், கனவுல வந்து அழுத்தம், போகும்போது அழுத்தம், வரும்போது அழுத்தம். சோ இந்த மாதிரி பாவ அறிக்கையிடுதலின் ஜெபம் நமக்கு சுகத்தை தருகிறது. அல்லேலூயா. கடைசி ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தது போடுமா, ஜெபத்தின் வல்லமை. அல்லேலூயா. என்னதுங்க? ஜெபத்தின் வல்லமை. நல்லா கவனிங்க. ஊக்கமான ஜெபத்திற்கும் பாவ அறிக்கைக்கும் ஒரு பெஸ்ட் என்ன கொடுக்கிறாரு? ஒரு உறவை கொடுக்கிறாரு. அந்த அந்த மறுபடியும் வருமே 5ஆம் அதிகாரம் 16. கவனிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அல்லேலூயா. பாவ அறிக்கைக்கும் ஊக்கமான ஜெபத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு கன்ஜெக்ஷன், ஒரு உறவை கருத்தர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். சகோதர சகோதரி, இதுல பார்க்கிறோம் என்ன சொல்றாரு? நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் ஒருவனால மாத்திரம் தான் இப்படி ஊக்கமான ஜெபம், அறிக்கையின் ஜெபத்தை பண்ண முடியும். அல்லேலூயா. இப்ப நீதிமான்னா யாரு? நீங்க நீதிமானா? நான் நீதிமானா? சொல்லுங்க, யார் நீதிமான்? நீங்க நீதிமானா? நான் நீதிமானா? யார் ஒருவர் தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரம், யார் ஒருவர் தேவனிடத்திலே ஒப்புரவாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நான் ஒப்புரவா இருக்கிறேன். நீங்க போய் முழங்கால் படியிடும் பொழுது பாவ குற்ற உணர்ச்சி இல்லாம முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்க முடியுதா? இல்ல ஏதோ ஒரு விஷயம் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்களும் நானும் நீதிமான் இல்லை. அப்ப நான் என்னங்கய்யா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல அறிக்கை இடணும். கர்த்தர் என்ன அந்த பாவத்தை குறித்து உந்துகிறாரோ, என்ன சொல்யூஷன் சொல்றாரோ, என்ன தீர்வு சொல்றாரோ அந்த தீர்வை செய்கிற பிள்ளையானா இருக்கணும். அல்லேலூயா. இது என்ன செய்யும்? தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையாக என்ன பண்ணும்? மாத்தும். அல்லேலூயா. இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஊக்கமான ஜெபத்துக்கு தான் டைனமிக் பவர் உண்டு. ஊக்கமான ஜெபத்துக்கு தான் அதீத வல்லமை என்னது உண்டு. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்தது 7ஆம் வசனம். நல்லா பாருங்க. ஊக்கமான ஜெபம் உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. எந்த புத்தியும் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நிறைவான பீஸ், சமாதானத்தை என்ன பண்ணாது? கொடுக்காது. அல்லேலூயா. உங்களுடைய படிப்பு, நீங்க என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை கொடுக்குமா? படிப்புல சாதித்தவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இழந்திருக்கிறாங்க. என்ன வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க. வாழ்க்கையை இந்த மாதிரி பிடிச்சு வந்து அதுல சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னவங்க மற்ற காரியங்கள்ல சமாதானத்தை இழந்திருக்கோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து நிற்கிறாங்க. அப்ப இந்த புத்தியை வச்சு ஒருபோதும் சமாதானத்தை விலைக்கு வாங்க முடியாது. பணத்தை வச்சு ஒருபோதும் சமாதானத்தை, தேவ சமாதானத்தை, நல்லா கவனிங்க, நான் யார்கிட்ட சொல்றேன்? தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானத்தை வாங்க முடியாது. அப்ப ஒரு மனிதன் எப்படிங்க தேவ சமாதானத்தை பெற முடியும்? தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் பண்ணும்போது. சகோதர சகோதரியே, தேவனிடத்திலே ஜெபம் என்பது நம்முடைய பாவ அறிக்கை இடுறோம் பாத்தீங்களா? இது எதை குறிக்கக்கூடிய காரியம்? என்ன? என்னுடைய தேவை என்ன? என்னுடைய தேவையை குறித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு நிறைய பேர் நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கிறது என்ன அப்படின்னா, மாம்சபூர்வமான உலக தேவைகளுக்கு மாத்திரம் தேவனிடத்துல கிட்ட நெருங்கி வரோம். ஆவிக்குரிய, அதே போல ஆத்துமாவுக்குரிய ஒரு சுகத்தை எத்தனை பேர் கர்த்தரிடத்துல நாடி ஜெபிக்கிறீங்க? ஒரு வியாதிக்காக எவ்வளவு போராடி நம்ம ஜெபிக்கிறோம். ஆத்தும சுகத்திற்காக எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய ஆவியின் சுகத்துக்காக எத்தனை பேர் போராடி என்ன பண்றீங்க? ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னவரும் பேசுற விஷயம் அதுதான்.
ஒருவருக்கொருவர் பாவ அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். கணவன் மனைவி ஆகட்டும், தாய் தகப்பன் ஆகட்டும், மாமியார் மருமகள் ஆகட்டும், மருமகன், என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன உறவு வேணா இருக்கட்டுங்க, அறிக்கையிட்டு சமாதானத்தோடு வாழணும். அல்லேலூயா. நீங்க தப்பு பண்ணா நீங்க அறிக்கை இடுங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் அறிக்கை இடுறாங்கன்னா மன்னிச்சுட்டு போயிடுங்க. இந்த 2 ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். ரொம்ப தவறுகளை பண்ணி மன்னிப்பு கேட்டுமே அதை நான் கிரட்ஜ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நான் இருப்பேன், அதை நான் வச்சுட்டு அப்படித்தான் நான் இருப்பேன், அவர்களுக்கு எதிராக செயல்படுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நீதிமானுக்கு என்ன கிடையாது, அடையாளம் கிடையாது. ஹல்லேலூயா. இது பைபிளில் ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லுவோம். ஒரு முதலாளி, அவன் முதலாளி கிட்ட ஒருத்தன் கடை வாங்கியிருப்பான். அப்போ முதலாளி 100 காசு என்னமோ கடை வாங்கியிருப்பான். பைபிளில் வேத வசனத்தில் சொன்னது 100 காசு கடை வாங்கியிருப்பான். அப்போ முதலாளி கூப்பிட்டு, ஒரு நாள் 100 காசு கட்ட முடியலப்பா, அந்த 100 காசு கடன் சுமையை உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படிம்பார். உடனே அவங்கிட்ட ஒருத்தன் 10 காசு கடை வாங்கியிருப்பான். யாரு? 100 காசு கடை வாங்கினான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இன்னொருத்தவனோ வந்து 10 காசு கடன் வாங்கியிருப்பான். அவன் வந்து கேட்பான், ஐயா என்னால் கட்ட முடியல அப்படின்னு. இந்த 100 காசு கடன் வாங்கி மன்னிக்கப்பட்டான் பார்த்தீங்க, அவன் அப்படிலாம் மன்னிக்க முடியாது, நீ 10 காசு வட்டியோட கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் முதலாளி வரான், ஃபஸ்ட்டு முதலாளி வரான், வந்து சொல்கிறான், ஏண்டா உனக்கு 100 காசு நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், 10 காசு மன்னிக்க மாட்டேயா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு பிடிச்ச அந்த இடத்துல திட்டுற ஒரு காரியத்தை. இது எதை குறிக்கக்கூடிய காரியம்? என்னை எவ்வளோ பெரிய பாவத்திலிருந்து என் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், இன்னொருவர் வந்து பாவ மன்னிப்பு கேட்கும்போது ஒரு பாவம் அறிக்கை என்னால் விட முடியாது, அறிக்கை விடும்போது பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு அப்படி தனாவட்டா நிற்கிறது என்ன பழக்கம்? இப்போ ஆண்டவர் சொல்லுவார்ல, அவங்க திருட்ட நான் மன்னிக்க மாட்டேன், உன் திருட்ட யார் மன்னிக்கிறது? அவங்க பேசின வார்த்தையை நான் மன்னிக்க மாட்டேன், நீ பேசின வார்த்தை யார் மன்னிக்கிறது? ஆண்டவருடைய மைண்ட் வாய்ஸ். அவர்கள் ஏதோ செய்யாத நீங்கள் செய்யாத ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்களா? இல்லை. அறிக்கை இடுறாங்களா? இல்லை. பாவ மன்னிப்பு இல்லை, அறிக்கை. அதை மன்னிப்பும் கேட்கலாம், சாரியும் கேட்கலாம். அப்போ நீங்கள் செய்யாத ஏதோ ஒரு காரியத்தை அவங்க வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் நான் எப்படி மன்னிப்பேன்? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லா பாவத்தையும் ஏதோ ஒரு வடிவத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எல்லோரும் எல்லா பாவத்தையும் ஏதோ ஒரு வடிவம் தான் வித்தியாசமா இருக்குது. அல்லேலூயா. என் வீட்டில் திருடுறது இல்லை, வெளியே திருடுறேன், வெளியே திருடுறது இல்லை, வீட்டில் திருடுறேன். ஏதோ ஒன்று நடக்குது. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை அறியாமல் ஏதோ ஒன்று என்ன பண்ணிடுது, பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தூக்கி வச்சுக்கிறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்ல நடக்கிறதா, யாரோ ஒருத்தர் திருட்ட வந்து மன்னிங்கன்னா மன்னிக்க முடியாது அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம எத்தனை இடத்துல திருடி இருக்கிறோம், ஆண்டவர் அதை மன்னிச்சிருக்கிறாருல்ல. ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தை சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தை சொல்ல இப்போ மன்னிப்பு, அவங்களா வந்து மன்னிப்பு கேட்டாலும் இல்லை மன்னிக்க முடியாது, எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லலாம்? நீங்களும் நானும் பேசின வார்த்தை இதை விட மோசமான வார்த்தையை பேசலையா? அப்போ எல்லோரும் பாவம் செய்கிறோம், வெவ்வேறு வடிவத்தில் செய்கிறோம். அல்லேலூயா. வெவ்வேறு வடிவத்தில் பாவம் செய்கிறதுனால நான் யோக்கியவான், நீங்கள் யோக்கியவான், நம்மளை போல நல்லவங்கள்னு யாரும் என்ன பண்ண முடியாது, மார்த்தட்டி கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ ஜெபம்ங்கிறது அதுதான் முக்கியம். ஒருவன் திறம்பட ஜெபிக்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்திலே பாவ அறிக்கை விடுவது, இன்னொரு இடத்துல போய் என்ன பண்ணுவது, பாவ அறிக்கை விடுதல். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?